வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் த ப்ரிமிசஸ் ஆர் டென்ஸ் டு நெகேஷன் கியூ, ஆர் கப் எஸ், எஸ் டென்ஸ் டு நெகேஷன் கியூ, பி டென்ஸ் டு கியூ, பி ஆர் இன்கன்சிஸ்டன்ட். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்னமா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த ப்ரெமிசஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது எந்த டைப்புனா இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ரெமிசஸ். புரியுதாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கிவன் ப்ரெமிசஸை எடுத்து எழுத போகிறோம். இந்த 5 ப்ரெமிசஸையும் நான் எடுத்து எழுதிட்டேன். கன்க்ளூஷன். இப்போ இந்த இன்கன்சிஸ்டன்சியை நம்ம காட்டணும்னா இந்த ப்ரெமிசஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது கான்ட்ரடிக்ஷனில் வந்து முடிஞ்சதுன்னா அதுதான் இன்கன்சிஸ்டன்சி. புரியுதாமா? ஸோ இதுக்கான டேப்லேஷனை பார்ப்போமா? ஸ்டெப், ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரெமைஸ், ரூல், ரீசன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? கொடுத்துருக்க ப்ரெமைஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெமைஸை எடுத்து எழுதணும். இப்போ உங்களுக்கு அந்த ப்ரெமைசஸ்லாம் இங்கே காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரெமைஸ் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள். இதில் பி டென்ஸ் டு கியூன்னு எழுதியிருக்கேன். புரியுதாமா? பி டென்ஸ் டு கியூ. இது கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால இதை வந்து ரூல் பின்னு போடுவோம். ரீசன் வந்து கிவன் ப்ரெமைஸ். இப்போது இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெமிசஸில் இன்னும் 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். மாற்றலைன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 நம்ம வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா, இது ஒரு லென்த்தி ஸ்டேட்மெண்ட், அதாவது 2 வேரியபிள் இருக்குது. நம்ம ஏதாவது சின்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தால் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் சின்ன ஸ்டேட்மெண்ட் பின்னு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துடும் பி. சரியாமா? இது கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால இதோட ரூல் பின்னு போடுறோம். ரீசன் வந்து கிவன் ப்ரெமிஸ்ன்னு போடுறோம். இப்போ இந்த 2ஐயும் ஆப்ரேட் பண்ணிடலாம். புரியுதாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லா வந்து மாடஸ் பொனன்ஸ். இந்த மாடஸ் பொனன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, பி கேப் பி டென்ஸ் டு கியூ இம்ப்ளைஸ் கியூ. இங்கே பாருங்கள், பி கேப் பி டென்ஸ் டு கியூ இம்ப்ளைஸ் கியூ. ஸோ இதுலேருந்து ஆன்சர் கியூ வந்துருச்சு. இந்த கியூன்றது நம்ம எப்படி கொண்டு வந்தோம்? ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணுறதுனால ரூல் டி. எந்த ஃபார்முலா? ஸ்டெப் 1, 2 உடைய மாடஸ் பொனன்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். புரியுதாமா? இப்போ இந்த 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நமக்கு வெறும் கியூன்ற எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதை ஆப்ரேட் பண்ண அடுத்த ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ எங்கேருந்து கொண்டு வரலாம்? நம்ம கொஸ்டின்லேருந்து கொண்டு வரலாம். இப்போ கியூ. ஸோ இதில் கியூ வர எலிமெண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். இந்த 2 எடுத்தாச்சு. அப்போது ஒன்று இந்த எலிமெண்ட், இல்லை இந்த எலிமெண்ட்டு தான் எடுக்கணும். அதில் தான் கியூ இருக்குது. நான் எதை எடுத்திருக்கேன்? இதோ இதை எடுத்திருக்கேன். ஆர் டென்ஸ் டு நெகேஷன் கியூ. கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால இதோட ரூல் வந்து பி. ப்ரெமிசஸ் வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம். ரீசன் கிவன் ப்ரெமிஸ். இப்போ இந்த 2 ஸ்டெப்பை சால்வ் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்? இதில் பாருங்கள், ஒரு நெகேஷன் இருக்குது. இப்போ நெகேஷனோட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? மாடஸ் டாலன்ஸ்ன்ற ரூலை போடலாம். அதாவது நெகேஷன் கியூ கேப் பி டென்ஸ் டு கியூ. இதோட ஆன்சர் நெகேஷன் பி. புரியுதாமா? இங்கே பாருங்கள், நெகேஷன் கியூ, கியூ இருக்குது. மீதி இருக்க டேர்முக்கு நெகேஷன் போடணும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? கியூ கேப் ஆர் டென்ஸ் டு நெகேஷன் கியூ. ஒரு கியூவும் ஒரு நெகேஷன் கியூவும் இருக்குது. அப்போ ஆரோட நெகேஷனை போடணும். ஸோ நெகேஷன் ஆர். இது ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணுறதுனால இந்த ரூல் டீன்னு போடணும். 3, 4க்கு மாடஸ் டாலன்ஸ் போட்டோம். புரியுதாமா? பென்சிலில் எழுதியிருக்க ஃபார்முலா எழுத வேண்டாம், உங்கள் ரெஃபரன்ஸுக்கு தான். அடுத்து இப்போது நம்மக்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஆப்ரேட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அதில் எலிமெண்ட் ஆர் இருக்கணும். இங்கே பாருங்கள், எலிமெண்ட் ஆர் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஆர் கப் எஸ் எடுக்கணும் ஸ்டெப் 6ல். புரியுதாமா? இது கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால ரூல் பி. இதோடைய ரீசன் வந்து கிவன் ப்ரெமிஸ். இப்போ இந்த 2ஐயும் ஆப்ரேட் பண்ணணும். இதில் நெகேஷன் இருக்கலாம், ஆனால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது? டிஸ்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த டிஸ்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா? அதுதான் டிஸ்ஜங்ஷன் சிலாகிசம். இதோட ஃபார்முலா என்னென்னா, நெகேஷன் பி கேப் பி கப் கியூ டென்ஸ் டு கியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? நெகேஷன் ஆர் கேப் ஆர் கப் எஸ். இதே மாதிரி வருது. அப்போ ஆன்சர் இங்கே இருக்கிறது வரணும்னா இங்கே நமக்கு வந்து எஸ்ன்னு வரும். இது ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணதுனால இதோட ரூல் டி. இது வந்து எதுலேருந்து கொண்டு வந்தோம்? ஸ்டெப் 5 and 6 டிஸ்ஜங்ஷன் சிலாகிசம் இது. புரியுதாமா? ஸோ இதுவும் முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் நமக்கு ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு ஸ்டெப் 7ல்.
அப்போ அதை ஆப்ரேட் பண்ண நம்ம மறுபடியும் கொஸ்டினில் தேடணும். அந்த எலிமெண்ட் எஸ்ஸில் இருக்கணும். நமக்கு இருக்க ஒரே ஒரு ஸ்டெப்பு மீதி எஸ் டென்ஸ் டு நெகேஷன் கியூ. இதோட வேறு ப்ரெமிசஸ் இல்லை. ஸோ எஸ் டென்ஸ் டு நெகேஷன் கியூ போட்டாச்சு. கொஸ்டின்லேருந்து எடுத்ததுனால இதோட ரூல் பி, ரீசன் வந்து கிவன் ப்ரெமிஸ். இப்போ இந்த ரெண்டையும் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நமக்கு வந்து எஸ் இருக்குது, செகண்ட் மறுபடியும் உடனே எஸ் இருக்குது. அப்போ என்ன ரூல் போடணும்? மாடஸ் பொனன்ஸ் போடணும். மாடஸ் பொனன்ஸ் போட்டால் எஸ் கேப் எஸ் டென்ஸ் டு நெகேஷன் கியூ. இதோட ஆன்சர் இங்கே இருக்கிறது அப்படியே வரும். ஸோ நெகேஷன் கியூன்னு போட்டுடணும். இது ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணுறதுனால இதோடைய ரூல் டீன்னு போடணும். எந்த ரூல் வச்சு பண்ணணும்? ஸ்டெப் 7,8 உடைய மாடஸ் பொனன்ஸ் போடுறோம். ஸோ நமக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. கரெக்டாக மீதி எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது நெகேஷன் கியூன்றதுனால நம்ம அதோடைய வேரியபிளோட தான் லிங்க் பண்ணணும். அதோட வேரியபிள் எங்கே இருக்குது? நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் இருக்குது, கியூன்னு இருக்குது. ஸோ அந்த தேர்டையும் இந்த 9ஐயும் தான் லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணணும்? கியூ கேப் நெகேஷன் கியூன்னு போடணும். புரியுதாம்மா? ஏன்னா இந்த நெகேஷன் கியூவில் முடியுது. இதை கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்கணும்? கியூலேருந்து ஒரு எலிமெண்ட்டை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டெப் 3ல் இருக்க கியூவோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கியூ கேப் நெகேஷன் கியூ. இது நமக்கு நல்லா தெரியும், இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா இது ட்ரூ வராது. பட் இந்த காலமில் இருக்க அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ட்ரூன்னு வர்றதுனால தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது கேப் போட்டே பண்ணுவோம். கேப் மீன்ஸ் ட்ரூ அண்ட் கேட்டு. இதுவும் ட்ரூ அண்ட் இதுவும் ட்ரூன்ற மாதிரி. அப்போ கியூவும் ட்ரூ அண்ட் நெகேஷன் கியூவும் ட்ரூனா இது நாட் பாசிபிள். புரியுதாம்மா? இப்போ இதை எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபார்முலான்றதுனால ரூல் டி. எந்த இடத்துலேருந்து மேட்ச் பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் நம்பர் 3ல் இருக்க கியூவும் ஸ்டெப் நம்பர் 9ல் இருக்க நெகேஷன் கியூவையும் மேட்ச் பண்ணியிருக்கோம். யூஸிங் காம்ப்ளிமெண்ட் லான்னு சொல்லிக்கலாம், ஆர் நெகேஷன் லான்னு போட்டிருக்கோம். இந்த சிம்பிளுக்கு பேர் கன்ஜங்ஷன். புரியுதாம்மா? இதை காம்ப்ளிமெண்ட் லா ஆர் நெகேஷன் லான்னு சொல்லலாம். அதாவது ஒரு எலிமெண்ட் கேப் நெகேஷன் ஆஃப் த எலிமெண்ட்டோட ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும். பட் மற்றெல்லாம் ட்ரூ. இது ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கன்க்ளூஷனுக்கு போயிடலாமா? ஸ்டெப் 10 இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். அப்படி கான்ட்ரடிக்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணோன்னா இது கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 10 ஒரு கான்ட்ரடிக்ஷன்றதுனால ஹென்ஸ் த கிவன் ப்ரெமிசஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.